மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமடத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமடத்திற்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து
இடத்திலே மகேஸ்வரன் பிறந்த நாள் விழாவுக்கு சென்று இருந்தோம். மகேஸ்வரி தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்தினோம். இப்போ 4444 சொல்லக்கூடிய கொடிய வியாதி, குஷ்டம் என்று சொல்லக்கூடிய வியாதி, அந்த கொடிய வியாதியை இத்தவனின் மணந்து கொண்டு அவள் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார். இப்போது நாம் தானே அதற்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும். எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. இங்குதான் இருக்கிறாள். சுவாமி 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 எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமா சுவாமி? அனைவரும் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது நான் உங்களை அழைத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று உரைத்தேனே. நீங்கள் ஆசீர்வாதம் செய்து நான் எவ்வளவு ஆனந்தப்பட்டேன் சுவாமி. சுமங்கலி பவர் என்று வாழ்த்தினீர்களே சுவாமி, அதற்கு அர்த்தம் தான் என்னை இப்பொழுதாவது நீங்கள் கூறுங்கள் சுவாமி. மகேஸ்வரி, நீ ஒன்றும் கலங்க வேண்டாம். உன்னுடைய கணவனுக்கு ஆதியில் வந்தது. கணவருக்கு ஆதியில் வந்த நோய் கிடையாது. ஆமா, ஆதியில் வந்ததா சுவாமி? அப்படி என்றால் நோயாகப்பட்டு கைவிடவே மாட்டேன். அப்படியா? ஆமா, கைவிடவே மாட்டேன். சுவாமி நம்பி இருக்கிறேன். சுவாமி, இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. ஒரு நாட்டை ஆண்டு வந்த கருணாகர மன்னனாகப்பட்டவன் கானகத்திற்கு கொடிய மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற நிலையிலே என் இடத்திலிருந்து தப்பி ஒரு புலியாகப்பட்டது புற்றில் சிற்பமா மறைந்து கொண்டது. அந்த புலி எப்படியாவது கொன்று குவிக்க வந்த காரணத்திற்காக புற்றின் மீதே பானத்தை கொடுத்தேன். அப்பொழுது அந்த புற்றுக்குள் ஒரு மனிதராகப்பட்ட விதத்தினை கோரி தவிர்த்து அமர்ந்து கொண்டிருந்தார். அதை அறியாமல் விட்டுவிட்டு கரத்தினால் விடப்பட்ட மானமாகப்பட்டது அவருடைய வாழ்வை சுவைத்தது. ஆத்திரமுற்ற முருகன் என்ன செய்தார்? இப்பேற்பட்ட பாவ செயலை எவனொருவன் செய்தார்? 4448 வியாதியை தலை சிறந்த வியாதி குஷ்டம் பிடிக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட சாபத்தை யார் என்பதை அடியோடு மறந்திருக்கேன் சுவாமி. வருகின்ற சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி அன்று அந்த அரிசக்தி தாயம் சிவசக்தி தாயம் ஒரு சக்தியாக நீ கூறியது அனைத்துமே உண்மைதான். இதற்கு மார்க்கத்தை சொல்லவே நான் இங்கே வந்தேன். ஆமா, இன்றா சித்ரா பௌர்ணமி, அதோ தெரிகிறது அருகாமையில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆலயத்தில் அரிசக்தி தாயம் சிவசக்தி தாயம் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். நீங்கள் சென்று உங்கள் விழியால் கண்டு அவர்களை வணங்கினால் இந்த சாபமாகப்பட்டது விலகிவிடும். உனக்கு பிறவி அடைந்து விடுவாய். கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.